கிராமப்புறங்களில் நமது மண்ணை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களால் இந்த தேர்வில் ஆசிரியர் தேர்வில் அங்கொன்றும் இங்கொன்றும் வேண்டுமென்றால் வெற்றி பெறலாம். ஆனால் எழுதியவர்கள் 100க்கு 99 பேர் தோல்வியை அடைவார்கள். தோல்வியடைதான் முறையாக இருக்கும், வெற்றி பெற முடியாது. ஏனால் இந்த பக்குவமும் கல்வி அமைப்பும் இங்கு இல்லை. ஆனால் நகரம், சென்னை போன்ற நகரங்கள், மதுரை போன்ற நகரங்கள், திருச்சி போன்ற நகரங்கள் அங்கு வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வெற்றி பெற்றவர்கள் தான் நம்ம ஊரில் பணம் எடுக்க வருகிறார்கள். எனவே இந்த மோசமான முறையை, இந்த அசிங்கமான முறையை நீக்கி அந்த வெயிட்டேஜ் எடுக்கிற மதிப்பெண்ணை தூக்கி எறிய வேண்டும் என்று அனைத்து இந்திய இளைஞர்கள் மன்றம், மாணவர்கள் மன்றம் கேட்டுக்கொள்கிறது. பெரியவர்களே, நண்பர்களே, இப்பொழுது சாராயம், ஒயின் ஷாப் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம 6 மணிக்கு நீங்க எத்தனை ஒயின் ஷாப் வேணும், எவ்வளவு பிராந்தி வேண்டும்? 6 மணிக்கு, விடியற் காலை 6 மணிக்கு, 10 மணிக்கு தான் கடை திறக்கணும். 10 மணிக்கு தானே, 10 மணிக்கு கடை திறக்கணும். 6 மணிக்கு 5 மணியிலிருந்து எவ்வளவு சாராயம், அந்த பிராந்தி, அந்த பீர், ஒயின், இது எவ்வளவு வேணும்? ஆனா கடை திறந்துருக்க. அந்த 5 மணியிலிருந்து காவல்துறை அதிகாரியை தயவு செய்து கோயம் கொள்ள விடாது. இங்க உங்களுக்கு தெரியாது, பாவம். நீங்க நம்ம திருத்திரம்பல ஒரு நல்ல டிஎஸ்பி இருக்கிறாரு, அற்புதமான ஆளு. கரெக்டா மாசம் ஒரு கடைக்கு வந்து 6000 ரூபாய் போயிருந்தோம். இல்லைன்னா மறாத நாள் ஒதுக்கி எடுத்துவாங்க. எதுக்கு? நாணயமா இருக்கிற 6 மணி 5 மணில இருந்து 10 மணிக்குள்ள விற்பதற்கு. யாருடைய அனுமதியோடு? நாங்கள் சொல்லுகிறோம், ஐயா எந்த இலவாச்சி குழந்தைப்போ முற்பகல் மூடி பிற்பகல் 4 தரையா, ஒரு காலையில இருந்து 12 மணி வரை திறந்து தொலையாது. இந்த நிலை ஏற்படுத்து. ஏனென்றால் இப்ப காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒருத்தன் நான் அடிச்சிடுறேன், 2 நாட்களுக்கு செத்து வர்றான், அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், இந்த தூண்டுதல் 306 இதை மேல போட்டுருவாங்க. அவன் சாவுக்கு நான் காரணம், அதான பெரிய 306 போட்டுறாங்க. ரைட், ஓகே. ஆனா காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறவ பிராந்திய குடிச்சிட்டு அந்த மாணவன் டீச்சரை குத்தி விட்டா, மதுரையில குத்துறானா? டீச்சர் சர்டிபிகேட். யாரு காரணம்? யாருங்க காரணம்? இப்போ பன்னீர்செல்வம் காரணம். ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் பன்னீர்செல்வம் போடலையா? இரண்டாவது அக்யூஸ்ட் இந்த யாரே ஒருத்தர் படிச்சிருக்கீங்களா? ஐபிஎஸ் ஐஏஎஸ் சேர்ந்து உட்கார்ந்து 150 கோடி 300 கோடி ரூபாய்க்கு கலால் பிரிவு. பாருங்க இந்த நாட்டில் நடக்கிற கொடுமைய. சாராயம் குடிக்கிறதுக்கு ஒரு கூட்டங்க. நாட்டில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் சாராயம் குடிக்கணும். 300 கோடி நீங்க சொல்ற தப்பு. 300 கோடிக்கு எஸ்டிமேட் இந்த வருஷம் போட்டது. அந்த 300 கோடியை டார்கெட் பண்ணணும். எந்த வழியில பண்றது, எப்படி கொண்டு வர்றது, எப்படி எல்லாம் சேல்ஸ் பண்றது, இதை டார்கெட் பண்ணணும். அதுக்கு ஒரு திட்டம். 300 கோடி அமல்படுத்துறது உற்பத்தி. அந்த உற்பத்தி மட்டும் அரசாங்கத்து ஃபேக்டரியில இருந்து வராது, அது தனியார் மூலமா வரும். அது வேற கதை. அப்படி வந்தத்துல இந்த வருஷம் 121 கோடி குறைந்து விட்டது. போன வருஷம் 133 கோடி. போன வருஷம் குடிச்சத்தோட இந்த வருஷம் குடி குறைஞ்சிருக்குது. உண்மையிலே இளைஞர் மன்றத்தின் போராட்டத்தின் வாயிலாக இந்த குறைவு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். நீங்க பாருங்க, இந்த சாராயம் குடிக்கிறாள், ஒயின் குடிக்கிறாள், பிரி குடிக்கிறாள், பிராந்தி குடிக்கிறாள், 40 வயசுக்கு மேல அந்த கண்ணத்தை பாத்தீங்களா? இந்த அழகான கண்ணத்தை பாத்தீங்களா? இவன் குடிச்சான்னு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதுல டாக்டர், அவன் கண்ணத்தை பார்த்தே தெரிஞ்சிடலாங்க. அவ்வளவு கொடூரம். அவனுடைய வீரம், அவனுடைய விவேகம், அவனுடைய ஆற்றல், அவனுடைய அறிவு அனைத்தையும் கேவலம் இந்த மூத்திரம் என்கிற பிராந்தியாய் கெட்டு குட்டிச்சாலாகிற நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க குடிங்க செத்து போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய இளைஞர்கள் இந்த மதுபானத்தை கையால் தீட்ட மாட்டோம் என்பதற்காகவே நாங்கள் ஒரு பெரிய போர் முரசு கொட்டிட்டு வர்றோம். ஆனா அப்படி கொட்டிட்டு வரும்போது நீடிக்குமா? இப்படி திரும்பினா வாசனை, இப்படி திரும்பினா வாசனை, அப்படி திரும்பினா வாசனை, இப்படி திரும்பினா வாசனை, சுத்தி வரடி குடிச்சுக்கிட்டே இருக்கிறா. கொஞ்ச நாள் நக்கி பார்க்கணும்னு ஆசை வருமா? வராதாங்க, மனுஷன் தானே. அது மாதிரி நக்கி பார்க்கிற பழக்கத்தை அரசாங்கமே ஏற்படுத்துது. அதுக்காகவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட்டம் போடுறாங்க. இதை எதிர்க்கிறது இளைஞர் மன்றம், இதை எதிர்க்கிறது அனைத்து இந்திய மாணவர் மன்றம். இதனால்தான் தோழர்களே, பெரியவர்களே, முந்த நாள் 3 வயது எதுவும் அறியாத அந்த சிறுமி பாலகி குழந்தை, அந்த குழந்தையை 60 வயது கிழமை கற்பழித்திருக்கிற கோர சம்பவம், நினைத்து பார்க்க முடியாத சம்பவம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அவமானத்தை துடைப்பதற்கு, இந்த அசிங்கத்தை துடைப்பதற்கு
ஆய்வு செய்து மருத்துவமனைக்கு சென்றால் அந்த கிழவன் குடித்த போதையினார் அவன் சிறுமுளை தடுமாறி அந்த கோலச் செயலை செய்திருக்கிறார் என்று மருத்துவத்துறை சர்டிபிகேட் வழங்குகிற அவலம் இந்த நிலையில் இருக்கிறது. இதைத்தான் எங்களுடைய அடி நாளத்திலிருந்து சத்தமிட்டு உங்களை காலை தொட்டு கேட்கிறோம். இந்த மது கலாச்சாரத்திற்கு எதிராக நாம் ஒரு துறந்து ஒரு பெரிய வெறியோடு ஒரு போர் புரசை கொட்ட வேண்டியிருக்கிறது. இந்த அரசாங்கம் சர்க்கரை என்று நக்க சொல்லுகிறது. இது சர்க்கரை கொடுப்பதில்லை. அதை செய்தி ஒரு பேப்பர்ல எழுதி அது நக்கு அது இனிக்கும், அது நக்கு அது இனிக்கும் என்று சொல்லுகிறது. நானும் 10 கூட நக்கி நக்கி பார்க்கிறேன். அந்த சர்க்கரையில உப்பு அந்த பேப்பர்ல வந்து லேசா ஒரு புளிச்ச நாத்தம் தான் அடிக்குது. நான் ஆனா இதே வரல. ஏன்னு கேட்டா சிறு குழந்தைகள் தொழில் ஒழிப்பு திட்டம் பாத்தீங்களா? சிறு குழந்தை அது தொழில் ஒழிப்பு திட்டம் வருதா? நம்ம மன்னார்குள்ள ஒரு 10 ஹோட்டல் எடுத்து ஆய்வு பண்ணுங்க. 10 ஹோட்டல் நான் கேட்கறாங்க, அதிகாரி இருக்காங்களா இல்லையா, தாசில்தார் இருக்கிறாரா இல்லையா, ஆடியோ இருக்கிறாரா இல்லையா, டாக்டர் இருக்கிறாரா இல்லையா, சுகாதார அதிகாரி இருக்கிறாரா இல்லையா, மக்கள் வரிபடத்துல சம்பளம் இல்லையா, ஜீப் இருக்கா இல்லையா, அவங்க எல்லா வசதி கொடுத்துருக்காங்களா இல்லையா? நம்ம மன்னார்குடி ஹோட்டல்ல போய் பாருங்க. இன்னைக்கு 6 வயதுல இருந்து 15 வயதுக்கு உள்ள குழந்தைகள் எத்தனை 100 பேர் கடைகளிலும் ஹோட்டல்களிலும் பெஞ்ச துடைக்கின்ற அமலம் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஆனால் அரசு என்ன சொல்கிறது? குழந்தைகள் தொழில் ஒழிப்பு திட்டத்தை 100% அமல்படுத்திய புரட்சி நடக்குதா இல்லையா? இதை தடுத்து நிறுத்த, இதை ஒரு எழுச்சியை உருவாக்க, இது ஒரு வேகத்தை உருவாக்க ஒரு அறிவார்ந்த கிளர்ச்சி பட்டறையை, ஒரு அறிவார்ந்த கிளர்ச்சிகரமான உணர்ச்சிகரமான இளைஞர் பெருமடையை தயாராக்குவோம். கோரிக்கை வெல்லுகிற வரை அடுத்தடுத்த தொடர்ந்து போராட்டங்களை நடத்துவோம். பங்கு கொண்ட இளைஞர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.